கிச்சன் கிராஃப்ட் அண்ட் கிரியேஷன் சேனலை பார்க்க வந்த உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ புது புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் 5 கிராம் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கூடவே 10 அல்லது 12 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு தடவை மிக்சியில் அரைக்கலாம். அரைச்சி நல்லா கொரகொரப்பாக அரைச்ச பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைக்கலாம். இது போல் விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. மிளகாய்த்தூளை நல்லா வதக்கினதுக்கப்புறம் சதைப்பற்றுள்ள 2 கோழி கால்களை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. தண்ணியை சேர்த்த பிறகு நம்ம இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வைக்கலாம். தண்ணி இன்னும் நல்லா சுண்டி தொக்கா மாறுற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் வந்து வெளியில் வந்து நல்லா தொக்கா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. இந்த சூப்பரான வித்தியாசமான ஜிஞ்சர் சிக்கனை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மழைக்காலத்துக்கு இந்த ஜிஞ்சர் சிக்கன் ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.